இது வந்து கீழாநெல்லி. இப்போ பார்த்தோம்னா வயக்காட்டில் எங்கே பார்த்தாலும் இருக்கும், நிறையா இருக்கும். ஆடு மாடுகள் விரும்பி சாப்பிடும். இது பார்த்தோம்னா சித்திரை வைகாசில் அம்மா போடுது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இது முழுமையான ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். இது வந்து தேடி போய் கண்டுபிடிச்சி நம்ம பறிச்சுக்கிட்டு வரணும், கிடைக்காது. கிராமங்களில் எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். கிராமங்களில், டவுனில் வந்து மார்க்கெட்டில் விற்கும். இது என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இலை வேரோடு தான், அம்மை நோய்க்கு வந்து வேரோடு தான் பிடுங்கணும். பிடுங்கிட்டு வந்து நல்லா பட்டு போல் சுத்தமாக கழுவி விட்டு நைஸாக நறுக்கணும். நைஸாக நறுக்கி பட்டு போல் அம்மியில் வச்சு அரைக்கணும். மிக்சிலலாம் அரைப்பாட்டா அரைப்படாது. அம்மியில் வச்சு அரைச்சி காலையிலே அந்த அம்மா போட்டிருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து உள்ளங்கால்லேருந்து உச்சி வரலையும் இதை மட்டுமே தைக்கணும். இதுவும் ஆட்டுப்பாலும் வெள்ளாட்டு பால் ரெண்டையும் கலந்து இதை அரைச்சி அந்த வெள்ளாட்டு பாலில் எங்கே கிடச்சாலும் வெள்ளாட்டு பால் வாங்கி அதில் கரைச்சி இவங்களே எல்லாம் தடவி ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்து வெது வெதுப்பான வெந்நீரில், அதாவது வெது வெதுப்பான வெந்நீரை வச்சு நைட்டுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு ஏதோ பாத்திரத்தில், பெரிய பாத்திரத்தில் அந்த தண்ணியை ஊற்றி இந்த வேப்பிலையை போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் போட்டு மூடி வச்சுருவாங்க. அப்போ உள்ளவங்க கிராமத்தில் மூடி வச்சுட்டு காலையிலே எழுந்திரிச்சோன்னா நல்லெண்ணெயை ஃபுல்லாக தடவி விட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனாங்கன்னா அந்த அம்மனை சன்னமாக குறையும். இதை அரைச்சி எப்படி தேய்ச்சி முழுவுறதுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதை வந்து காலையில் அரைச்சி உடம்பு பூரா வச்சுருந்து அதேமாதிரி பச்சை தண்ணியில் குளிப்பாட்டி விட்டாக்கா 2 வேளை குளிப்பாட்டினா போதும், அந்த அம்மனை வந்து சன்னமாக குறையும். அம்மனை வந்து சொரிஞ்சு விட்டோம்னா ரத்தம் வராது. அரிக்குது பற்றி நமச்சல் அடித்தாக்கா அதில் பால் வரும். அப்படியே இந்த இதில் பூண்டு உள்ள பால் வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி பால் மாதிரி வரும். அதுக்கு தான் இதை போட்டு அதிகமாக முத்தி வெயிட்டு அப்படின்னா இதை போட்டு குளித்தாக்கா குணமாயிடும். தலைக்கு நம்ம குளிர்ச்சிக்காக வேண்டி இதை தேய்ச்சி முழுவலாம், சாதாரணமாக தேய்ச்சி முழுவலாம். இதை அரைச்சி ஆட்டுப்பாலில் கலந்து உள்ளுக்கும் குடிக்கலாம். உள்ளுக்கும் குடித்தோம்னா ரொம்ப ரொம்ப தரம். எந்த கருமையாக இருந்தாலும் நம்ம தூக்கி அந்தண்டா போட்டுட்டு போயிடும் பாட்டில். அப்படியே பார்த்தது தான் இந்த கீழாநெல்லி. இது கிடைச்சா நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.